வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் மஷ்ரூம் செட்டிநாடு மசாலா. இந்த கிளைமேட் நல்லா ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மழை காலத்தில் ஒரு காரசாரமான ஒரு ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் கடந்த ஒரு மாதமாக போட்டுட்டு வரேன். இந்த டைமில் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் ஒரு காரசாரமான ஒரு ப்ரிப்பரேஷன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் செட்டிநாடு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த செட்டிநாடு பவுடர் எப்படி ரெடி பண்ணி அந்த செட்டிநாடு பவுடரை எப்படி இந்த ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து இந்த செட்டிநாடு பவுடர் பார்த்தீங்கன்னா 15 to 18 வகையான ஸ்பைசஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கிடச்ச எல்லா ஸ்பைஸும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு வந்து கல்பாசிலாம் என்னன்னு தெரியாது, மராட்டி முக்குனா தெரியாது. அதோட லிங்க்லாம் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். சரிங்களா? இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? செட்டிநாடு மசாலா பவுடருக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழுதனியா 1 டீஸ்பூன், கிரீன் கார்டமம் 6 to 8 நம்பர், பிளாக் கார்டமம் 3 நம்பர், ட்ரை ரெட் சில்லி 8 to 10 நம்பர், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கல்பாசி 3 to 4 நம்பர், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், ஜாவத்திரி 2 நம்பர், லவங்கம் 8 to 10 நம்பர், பிரிஞ்சி இலை 2 to 3 நம்பர், சின்னமன் ஸ்டிக் 2 நம்பர், ஸ்டார் அனீஸ் 1, மராட்டி முக்கு 3 நம்பர். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். அடுத்தது மஷ்ரூம் செட்டிநாடு மசாலாக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் 200 கிராம், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், சோம்பு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் பத்தை 2, சால்ட் தேவையான அளவு, ஆயில் ஃபார் குக்கிங், கொத்தமல்லி தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சுல. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து பவுடர் ரெடி பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து வறுத்து பவுடர் ரெடி பண்ண போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு முழுதனியா, சீரகம், பச்சை ஏலக்காய், மராட்டி மூக், பட்டை, ஏலக்காய், சோம்பு, லவங்கம், மிளகு, ஸ்டார் அனீஸ், பிரிஞ்சி இலை, ஜாவித்திரி பூ, கல்பாசி, பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க போகிறோம். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். க்ரீன் கார்டமம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதில் பாதி தான் வந்து பிளாக் கார்டமம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டால் சீரகம் 1/2 டீஸ்பூன். இந்த கல்பாசி செட்டிநாடு மசாலாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த கல்பாசி, மராட்டி மூக் இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. வறுத்த பிறகு நீங்கள் நல்லா சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா ஃபைன் பவுடர் ரெடி பண்ணணும். நீங்கள் ஃபைன் பவுடரை வீட்டில் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது குறைன்னு தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஜலிக்கும் போது ஃபைன் பவுடராக கிடைக்கும். அப்போ தான் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ண சொல்கிறேன். நம்ம நார்மலாக மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறேன், வீட்டில் இருக்க தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருப்பீங்க. ஆக்சுவலாக மஷ்ரூம் எப்படி வாஷ் பண்ணிட்டுனா கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரை வாஷ் பண்ணால் உங்களுக்கு மேலே இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயை ஆட் பண்ணி கொஞ்சம் சோம்பு தாளிப்பு போட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். நார்மலாக வந்து இதே சிக்கன் நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த டைமில் பட்டை லவங்கம் ஏலக்கமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போடுறோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா கோல்டன் ப்ரௌனில் லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்படியே நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணால் அந்த டேஸ்ட் மாறும், அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா சாத்தே பண்ணுங்கள். முக்கியமாக இந்த செட்டிநாடு மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி. ஸோ இந்த தக்காளியும் போட்டு தொக்கு மாதிரி நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். மிளகாய் பவுடர் குழம்பு தூள் யூஸ் பண்ணால் வெறும் மிளகாய் தூள் யூஸ் பண்ணுங்க. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி செட்டிநாடு மசாலாவும் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தனியா பவுடர். நார்மலாக வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், தனியா பவுடர் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை தொக்கு மாதிரி ரெடி பண்ணுங்கள். தொக்கு மாதிரி வந்த பிறகு தான் மஷ்ரூம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மசாலாவை நல்லா குக் பண்ணுறோம்.
இந்த மாதிரி குக் பண்ண கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ இந்த டெக்ஸ்சர் நல்லா வீட்டில் எப்படி தக்காளி தூக்கு பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் நல்லா டெக்ஸ்சர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு போடுறோம்ல, இந்த தேங்காய் பேஸ்ட்டு நான் அரைக்கும் போது ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் அந்த கிரேவி டெக்ஸ்சர் கொடுக்காது. ஸோ இந்த கிரேவி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய தக்காளி மசாலாவோட தேங்காய் போட்டு நல்லா குக் பண்ணணும். இந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூம் போட்டிருக்கோம். மஷ்ரூம் போட்ட உடனே தண்ணி போட்டோம்னா ஜஸ்ட் லைட்டாக அந்த மசாலாவோட குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மஷ்ரூம் டேஸ்ட் டெக்ஸ்சர் நல்லா கொடுக்க வரும். அதுக்கு பிறகு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த மசாலா குக் பண்ணும்போது தண்ணி அதிகமாக போட்டு குக் பண்ணுவாங்க. ஒரு டைமில் தண்ணி அதிகமாக போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு குக்கிங் டைமும் அதிகமாகும். அதே டைமில் டெக்ஸ்சர் மாறும். அதனால தான் உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் தண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வருதில்ல, இதுக்கப்புறம் தான் செட்டிநாடு மசாலா யூஸ் பண்ண போகிறோம். செட்டிநாடு மசாலா நீங்கள் எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே போடக்கூடாது, அப்படி போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், செட்டிநாடு மசாலா பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்து நீ யூஸ் பண்ணால் உங்களுக்கு கசப்பு தன்மை வரும். அதனால தான் இந்த இடத்துல ஜஸ்ட் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணுங்கள் போதும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்படிலாம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நெய் போட மாட்டாங்க, ஆனால் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் செட்டிநாடு மசாலா. என்னங்க இந்த மஷ்ரூம் செட்டிநாடு மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். நல்லா ஒரு காரசாரமான சூப்பராக ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.